மாமா உங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு குதிரை வண்டிலாம் அப்பவே போயிட்டு சாங் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. என்னமா சீன் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? எந்திரிங்க மாமா போதும். சோனி, நான் உங்க அக்காக்கு ப்ரொபோஸ் பண்றது உனக்கு பொறாமையா இருக்கோ? மாம்ஸ் உங்களை பத்தி நாங்க ஏன் பொறாம போட போறோம்? இன்னைக்கு சண்டே வேற மாம்ஸ். பிரியாணி வாட வேற மூக்க தொலைக்குது. எனக்கு பசி கபகபன்னு இருக்குது. உங்க ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு போய் சாப்பிடுங்க மாம்ஸ். அதுக்காக தான் நான் அர்ஜென்ட் போடுறேன். ஓய் சின்ன மருமகளே, அக்கா ஃபங்க்ஷன் இவ்வளவு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதை விட்டுக்கிட்டு வந்ததுல இருந்தே பசிக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பாருங்க அத்தை, நீங்க உங்க மருமகளையும் மகனையும் பார்த்து பூரிப்புல உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கும். என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறு வேற. அக்கால பிறகு பாத்துக்கலாம். முதல்ல பசி தான் எனக்கு, சாப்பாடு தான் முக்கியம். ஏ சோனி, பொம்பளை பிள்ளை மாதிரி பேசு. எப்ப பார்த்தாலும் பசிக்கு நீ. வா உமா, சரசு, ஏன் லேட்டு? வரவே முடியல அக்கா. எங்க உமா? ராணி அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ கூட்டம், உள்ள நுழைய முடியல. ஒரே தின்னு மக்களா இருக்காவ. ஏ உமா, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? நம்ம ராணி அக்கா வீட்டு ஃபங்க்ஷன்ல துபுன்னு கூட்டம். அடிச்சேன்னு வச்சுக்கோ வாய் கிழிஞ்சிரும். பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையாங்கோ. சாரி சின்ன பொண்ணு. அம்மா ராணி அக்கா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் கடவுள் சித்தத்துல நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டுமா. அப்பனா சாப்பாடும் முடிஞ்சிட்டா? இல்ல சரசு, சாப்பாடு எருமதான் ஆரம்பிக்கணும். நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருக்குன்னு சொன்னேன். நல்ல வேலை, சாப்பாட்டுக்கு கரெக்டா வந்துட்டோம் உமா. நான் கூட பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல. சாப்பாட்டுக்கு செத்தவளுங்களா? ஃபங்க்ஷனுக்கு வரலான்னு சொல்லி கவலைப்படுவேன்னு பார்த்தா சாப்பாட்டுக்கு கரெக்டா வந்துட்டோன்னு சந்தோஷப்படுறிய. ஓ நெடுமாறி, உனக்கு எப்படி தெரியும் இந்த கல்யாண வீட்டு கஷ்டம் இல்ல? உனக்கும் உன் மாமியார் வாங்கி சோறை கொண்டு வீட்டுல வச்சிருது. நீ வீட்டுலயே உட்காந்து திங்குறா. நாங்க ஓடி பந்தில போய் உட்காந்து திங்குற. எங்களுக்குலாம் அந்த கஷ்டம் தெரியும். பந்தியில உட்காந்து கஷ்டப்பட போறிய? நல்ல இலைய நக்கி லாஸ்ட் வரை சாப்பிட்டுட்டு தானே வருவிய. அப்புறம் என்ன உங்களுக்கு? உனக்கு என்ன தெரியும் இந்த ஃபங்க்ஷன் வீட்டை பத்திலாம்? இந்த பந்தியிலலாம் பந்தியில போய் சாப்பிட்டாதான் நல்லா அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாம்பார்லாம். இல்லாட்டின்னு வச்சுக்கோ, இலையே கழுவுற அளவுக்கு தான் இருக்கும் சாம்பார். இது என்ன புதுசா உமா சொல்றா? சாம்பார்லயே 2 வகை கல்யாண வீட்டுல ஊத்துறாங்கன்னு நான் அப்படி ஒன்றும் கேள்விப்படலையே. சின்ன பொண்ணு, அவ சொல்றது உனக்கு புரியலையாங்கோ. நம்ம பந்தியில போய் உட்காந்துன்னு வச்சுக்கோ, சாம்பார் கட்டியா ஊத்துவாங்க. அதே 2வது பந்தியில ஊத்துன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் தண்ணியா வரும். அதே லாஸ்ட் பந்தியில போய் உட்காந்துன்னு வச்சுக்கோ, ஓடு தண்ணியை தான் ஊத்துவாங்க. ஏன்னா சாம்பார் பத்தலன்னு 2 குடம் தண்ணியை ஊத்தி கலக்கி சாம்பாரா தண்ணியா ஆக்கிடுவாங்க. அதனால கல்யாண வீட்டுல மட்டும் பந்திக்கு முந்திரணும் சின்ன பொண்ணு. சரசு, எங்க வீட்டுல இன்னைக்கு சாம்பார் கிடையாதுமா, பிரியாணி தான் அங்க போடுறோம். எல்லாரும் போய் சாப்பிட போங்க. சரி விஜய், நீங்களாம் போட்டோ எடுங்க. நாங்க வந்தவங்களெல்லாம் போய் கவனிக்கிறோம். என்னப்பா? சரிம்மா, சரி. என் ஃப்ரெண்ட் எல்லாம் சாப்பிட்டு சொல்லுங்கம்மா. எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலான்னு பார்த்தேன். ஆனா இந்த நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனா அந்த கல்யாணத்துக்குள்ள சந்தியாவை எனக்கு நான் சொந்தமாக்கிடணும். ஆமா, உங்க அக்காக்கு நான் வாழ்த்து சொல்ல தான் வந்திருக்கேன். உங்க அக்கால இந்த சைடு வர சொல்லு. அத கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்ல வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு உம்மனா மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு. சந்தியா, உனக்கு சார் ஏதோ ஒரு கிஃப்ட் தரறா. இந்த சைடு வரணுமா? தோ வர்றேன். கிட்ட வா சந்தியா. நீ வந்தோன்னு நான் உன் கழுத்துல தாலி கட்டிடுவேன். அதுக்கப்புறம் யாரு எது சொன்னாலும் நான் சமாளிச்சுப்பேன்.